அப்பத்துலேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிசாசு போராட்டம் தான். அப்போ நான் ஒரு நாள் ஃபெமினா ஆண்டிகிட்ட ரொம்ப சொல்லி அழுதுட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு ஆண்டி, முடியல அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டி வந்து இந்த குரூப் பற்றி சொன்னாங்க. சொல்லி நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு இந்த வர்ஷிப் மெசேஜ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா என்னால் தனியாக ஜெபிக்கவே முடியாது. நானும் ரொம்ப ஜெபிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் சுத்தமாக முடியல. ஆலயத்துக்கு போனாலும் என்னால வார்த்தை சிறைக்க முடியல. பாப்பா அழுதுகிட்டே இருப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் ஆலயத்துக்கு போயிட்டே இருப்பேன். ஆனாலுமே வந்து ஆலயத்துல உட்காரவே முடியாது. இவ அழுவா, நான் எந்திரிச்சு ஓடி வந்துருவேன். அப்படிதான் இருந்தது 2-3 மாசமா. அதுக்கப்புறம் தொடர்ந்து அட்டன் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. ரொம்ப தடை வந்தது நடுவுல. ஆனாலும் வாய்ஸ் பிரேக் ஆகுது, வாய் கிட்ட வச்சு பேசுமா. தொடர்ந்து அட்டன் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. அந்த கூடுகையில ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மாத்துனது வந்து என்னோட தூக்கத்தை தான். தூக்கம் எனக்கு ஒரு 8 மாசமா தூக்கமே இல்லாம இருந்தது. ராத்திரி ஃபுல்லா நான் தூங்க மாட்டேன். எல்லாரும் வீட்டுல தூங்குவாங்க, நான் மட்டும் தூங்காம டைம் பார்த்துட்டே இருப்பேன். 1:30 மணி, 2:30 மணி, 3, 4. சரி பிரேயர் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்னால பிரேயரும் பண்ண முடியாது. எனக்கு ஏதோ சப்தங்கள்லாம் கேட்கும். எனக்கு ரொம்ப சிந்தனையில ரொம்ப போராட்டமா இருக்கும். சுத்தமா தூங்கவும் முடியாது. பைபிள் படிக்கலான்னு பார்த்தா தூக்கம் வரும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு இந்த கூடுகையில வந்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த தூக்கம் தான். இதனால நான் ரொம்ப டிப்ரெஷன், தூக்கலானால எனக்கு லோ பிபி, ஞாபகம் மருந்து, நான் சைக்காட்டிஸ்ட்ல பார்க்கலாம், மாத்திரை வாங்கி போடலாம். நான் இப்படிலாம் ஃபெமினாண்டிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சைக்காட்டிஸ்ட போனா ஏதாவது மென்டலி எதனா அஃபெக்டட் ஏதாவது சொல்லுவாங்களோ ஆண்டி, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுதான் இந்த கூடுகைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தூக்கம் தான். நான் அதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. ஆனா முன்ன விட ரொம்ப தூங்காம இல்ல. ஆண்டவர் தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அந்த கூடுகையில சொல்ற வசனங்கள்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நிறைய அந்த வசனங்கள்லாம் தெரியாது. அப்புறம் நான் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து 1.5 வருஷமா ரொம்ப சிவியர் ஹெட்டேக். எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் வந்து வந்துச்சு. நான் நினைச்சேன் டெலிவரினால வருது போல அப்படின்னு. நான் டேப்லெட் போட்டேன், தைலம் போட்டேன், எதுவுமே கேட்கல. பாப்பா இருக்கிறனால ரொம்ப டேப்லெட்ஸும் போட்டுக்க கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு யாராவது ஜாம் பண்ணுவாங்க, எங்க மாமியாரோ எங்க ஆண்டியோ. எனக்கு கேட்கவே இல்லை. போகும் மறுபடியும் வரும். அதுவும் முக்கியமா இந்த அமாவாசை பௌர்ணமி அப்பெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் அதை நோட்டீஸ் பண்ணல. நான் கிறிஸ்டியன் தான், ஆனாலும் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆனா எனக்கு எங்க அத்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைம்ல ஒரு மாதிரி இருக்கும். மத்தவங்க சொல்லும் போது கேட்டிருக்கேன். அப்ப கரெக்டா அமாவாசை பௌர்ணமிக்கு 3 நாள் முன்னாடியே வந்துரும். 3 நாள் 4 நாள் இருக்கும். அந்த டைம் ரொம்ப வேதனைப்படுவேன். எந்த வேலையுமே செய்ய முடியாது, படுத்துட்டே இருப்பேன். என் பெரிய பொண்ணு ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்ப முடியாது, அவளை லீவ் போட வச்சிருவேன். அந்த அந்த தலைவலியில வந்து மத்தவங்க மேல கோவத்தை காட்டுவேன். அப்படியே அந்த தலைவலி வந்தா ரொம்ப மண்டலம் சூடாயிடும், காது பக்கம் வலிக்கும், பின்னந்தலை வலிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. அப்படியே படுத்தே தான் இருப்பேன், வேலையே செய்ய முடியாது. அப்படியே தூக்கமா வரும். ஏன்னா ராத்திரி எல்லாம் சரியா தலைவலியில தூக்கம் இருக்காது. காலையில எழுந்து ஜெபம் பண்ணலாம் தலைவலி. இந்த ஒரு தலைவலி வந்து ஒரு ஜபத்தடையாவே இருந்தது. இந்த குரூப்ல அட்டன் பண்ணும் போது கூட நான் நிறைய காலைல தலைவலியோட தான் அட்டன் பண்ணி. ஹெட்செட் போட்டா தலைவலிக்கும். ஹெட்செட் போடாம பண்ணா பாப்பா முடிச்சிருவாளோன்னு பயமா இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். ஆலயத்துக்கு போனா அந்த மைக் சத்தத்தால தலைவலியில ஆலயத்துல வெளியில வந்துடலாமான்னு இருக்கும். ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன். அப்படி இருந்த டைம் தான் வந்து இந்த 7 days ஃபாஸ்டிங் பிரேயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டேவே பயங்கர தலைவலி. நான் அழுறேன், ஆண்டவரே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் கூட ஒரு நிம்மதியா அட்டன் பண்ண முடியலையே இந்த தலைவலினால அப்படின்னு இருக்கும்போது அங்கிளே கேட்டாரு, யார் யாருக்கெல்லாம் தலைவலி ஓபன் பண்ணி சொல்லுங்கன்னு. அப்ப நான் ஓபன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இருக்குது அங்கிள் அப்படின்னு. அப்ப பிரேயர் பண்ணி விட்டாங்க. செகண்ட் டே நல்லா இருந்தது. தேர்ட் டே மறுபடியும் தலைவலி. அப்ப நானே ஓப்பன் பண்ணி சொன்னேன், எனக்கு தலை வலிக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டம். தேர்ட் டேவும் நான் அழுதுட்டே தான் அட்டன் பண்ணேன். அப்புறம் ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே ஆச்சு. தலைவலி இருந்த மாதிரி தெரியல. ஆனா நான் அழுதுட்டே அட்டன் பண்ணேன். அது தலைவலினால அட்டன் பண்ணல. எனக்கு அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு என்னவோ ரொம்ப உடைச்சுது. இந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திட்டோம், நம்ம வார்த்தைக்கு வந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம சரியா கீழ்ப்படியில,
அந்த மாதிரி சொல்லி அந்த வார்த்தைகளா நான் ரொம்ப உடைச்சுது. நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து 6 நாள் வரைக்கும் அழுதுட்டு நான் 7ஆவது நாள் தான் அழல. அந்த வெளிப்படுத்துதல் பத்தி பேசும்போது தான் அழல. ஃபர்ஸ்ட் 6 நாளுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு என்னமோ தெரியல. அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு என்னவோ பண்ணுச்சு. பாப்பாவும் நல்லா பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டா. ஃபர்ஸ்ட் டே தூங்கல அழுதுட்டு இருந்தா. நான் ஜாப் பண்ணோனே தூங்கிட்டா. கரெக்ட்டா 11:00 தூங்கி 1:30க்கு தான் முழிப்பா. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா அது எப்படி கரெக்ட்டா அந்த டைம் தூங்குறா? அப்படின்னு. ஆனால் விடுதலையோட வார்த்தை கேட்கவும், ஜெபிக்கவும் முடிஞ்சது. அப்ப அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஆன்டி சொல்லிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் அமைதியாவே இருக்க மாட்டேன். நான் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பிரதர் வந்து ப்ரேயர் ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஜம்ப் பண்றேன் அப்படின்னும்பொழுது, நான் வந்து ப்ரேயர் ஆயில் எடுத்து வச்சு ஜம்ப் பண்ணிட்டு என்னோட நெத்தி ஃபுல்லா போட்டேன். நெத்தி அந்த காது பக்கத்துல ஃபுல்லா போட்டேன். போட்டு பிள்ளைங்களுக்குமே வந்து போட்டு விட்டேன். நான் ஃபர்ஸ்ட் தலைவலின்னு யோசிச்சு கூட போடல. ஏன்னா எனக்கு 4th டைம் தலைவலி இல்ல. ஆனா எனக்கு கொஞ்சம் சிந்தனையில ரொம்ப போராட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானு ஃபுல்லா போட்டேன். தலைவலிக்காக நான் தலையில கை வச்சு ஜம்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் நான் அத மறந்தே போயிட்டேன். ஏன்னா எனக்கு அடிக்டட் தலைவலியோடயே தான் இருப்பேன் மேக்ஸிமம். அதனால நான் அத பெருசா மறந்துட்டேன். அப்புறம் அந்த நவம்பர் 30th வந்து அமாவாசை. எனக்கு காலையிலே வந்துரும். காலையில எழுந்திரிக்கும்போதே 4 மணிக்கு எந்திரிக்கும்போது நான் தலையோட இல்லாட்டி ராத்திரி 12 மணிக்கு வந்துரும். அப்ப அதோடவே தான் எழுந்திருப்பேன். என் வீட்டுக்கார்ட்ட காலை வேலைக்கு வந்து அவர்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் கத்துவேன். அவர் ஏன் கோவப்படுறீங்க? இது பண்ண இல்ல எனக்கு தலை வலிக்குது. அதனாலதான் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துவேன், அழுவேன். என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. ஆனா என்ன எனக்கு தலைவலியே வரலையே, ரொம்ப மைண்டு உடம்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கே அப்படின்னு ஞாபகம் வந்து, ஆமா நம்ம வந்து ஃபாஸ்டிங் ஆயில் வச்சு ஜெபம் பண்ணால கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு. அப்புறம் இன்னும் 2-3 நாள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேத்து காலையில தான் ஆன்டிக்கும் அங்கிளுக்கும் நான் மெசேஜ் போட்டேன். உண்மையிலேயே வந்து ஆண்டவர் வந்து இவ்வளோ ஒரு 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 இந்த மாதிரி காலைல நான் இந்த மாதிரி ரிலாக்ஸாவே இருக்க முடியாது. ஒண்ணு தலைவலிக்கும், இல்லாட்டி சிந்தனை போராட்டமா இருக்கும், இல்ல பயமா இருக்கும், இல்ல ஏதோ சத்தம் கேட்கும். ஒரு ஒரு விடுதலையாய் கர்த்தரை வந்து 5-4 மணிக்கு எழுந்திருச்சு ஆராதிச்சுட்டு அப்புறம் இந்த கூடுகையில ஜாயின் பண்றதுக்கு ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறாருன்னா உண்மையிலேயே வந்து இந்த புக்க வார்த்தைகள் அதை சொல்லி ஜெபிக்கிறது, அதை ஃபாலோ பண்றது, ஆலயத்துக்கு போற தடையுமே வந்து ஆண்டவர் இந்த 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 எல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஜெப தடையை நீக்கி போட்டாரு. ஆலயத்துக்கு போற தடை நீக்கி போட்டாரு. ஆலயத்துக்கும் ரொம்ப போராட்டமா இருக்கும். சனிக்கிழமான உடம்பு எல்லாம் போயிடும். இந்த யாரோ சொன்னாங்க நம்ம குரூப்ல, சனிக்கிழமை ஆச்சுன்னா போராட்டம். அதே போல எனக்கும் சனிக்கிழமை ஆச்சுன்னா ராத்திரி பாப்பா ஃபுல்லா தூங்க மாட்டேன், எனக்கு உடம்பு எல்லாம் ஆயிடும். அந்த ஆலயத்துக்கு போற தடையை நீக்கி போட்டு கரெக்டா ஆண்டவர் சனிக்கிழமையும் காலை சீக்கிரம் எழுப்பி விட்டுருவாரு. எழுப்பி விட்டு இது ஞாயிற்றுக்கிழமை காலைல ஆண்டவர் சீக்கிரம் எழுப்பி விட்டுருவாரு. இந்த இந்த ஃபெலோஷிப்ல ப்ரே பண்ற ஞாபகத்துல அப்படியே சில நேரம் எந்திரிச்சிடும். ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்பதான் நான் நினைப்பேன், ஐயோ இன்னைக்கு சண்டே ப்ரேயர் இல்ல அப்படின்னு. அப்புறம் சர்ச்சு கிளம்பி போயிட்டு அங்கேயும் விடுதலையோட ஆராதிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. ஆண்டவர் செய்த மகத்தான அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துறேன். இன்னும் சில காரியங்கள்ல விடுதலை அடையணும். எனக்கா தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆமென். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நிச்சயம் அந்த சாட்சியை காத்துக் கொள்வாராக.